ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வி ஞானம் செல்வம் பெருக புரட்டாசி புதன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு பொன் பொருள் எல்லாம் சேர்ந்திருக்கும் போது தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிறைவடைகிறது. வெறும் செல்வத்தை வைத்து மட்டும் நம்மால் இந்த பூமியில் வாழ்ந்து விட முடியாது. அந்த செல்வத்தை வழி நடத்தி தர கல்வியும் அறிவும் கொஞ்சம் தேவைப்படும். இந்த புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதம் என்று சொல்லலாம். புதன் பகவானை கலைக்காரகன் கல்விக்குரியவன் என்று சொல்கிறார்கள். இந்த புதன் பகவானோடு சேர்ந்து மகாலட்சுமியின் அருள் ஆசியும் நாம் பெற வேண்டுமென்றால் புரட்டாசி புதன்கிழமை நம்மளுடைய வீட்டில் என்ன வழிபாட்டை மேற்கொள்வது, எந்த மந்திரத்தை சொல்வது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்று மாலை முடிந்தவர்கள் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யலாம். இந்த வாரத்தை தவிர விட்டால் இனி வரக்கூடிய வாரங்களில் வரும் புதன்கிழமைகள் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி பலன் பெறலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாளுக்கு துளசி இலைகள் சாத்தி விடுங்கள். பெருமாளின் முன்பு ஒரு பஞ்ச பாத்திரத்தில் துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் வைத்து விட வேண்டும். ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பித்தளை தாம்பூல தட்டாக இருப்பது சிறப்பு. அதில் ஒரு கைப்பிடி மருதாணி இலையும் ஒரு கைப்பிடி மருதாணி பூக்களையும் போட்டு பரப்பி விட்டு கொள்ளுங்கள். இந்த தட்டில் 11 ரூபாய் நாணயங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட கிடைத்த நாணயங்களை வட்டமாக அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போது தட்டு தயார். 2 மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி திரி போட்டு இந்த அகல் விளக்கை தயார் செய்து வைத்திருக்கும் தட்டின் மேல் வைத்து விடுங்கள். மகாலட்சுமியையும் புதன் பகவானையும் பெருமாளையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி செல்வம் குறையாமல் கிடைக்க வேண்டும், அதே சமயம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீம் நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு இந்த விளக்கு ஏற்றி பெருமாளையும் தாயாரையும் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் உங்களுக்கு தேவையான அறிவையும் கொடுப்பார். மகாலட்சுமி உங்களுக்கு தேவையான பணம் காசையும் கொடுத்து விடுவார். இந்த மருதாணி பூவும் மருதாணி இலையும் மகாலட்சுமிக்கு வசியம் அதிகமாக உண்டு. இந்த 2 பொருட்களையும் வைத்து புரட்டாதி மாதம் புதன்கிழமை மேல் சொன்ன முறைப்படி வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இதனால் இந்த புரட்டாசி மாதம் ஏதாவது ஒரு புதன்கிழமையாவது இந்த வழிபாட்டை நீங்கள் தவறாமல் செய்து விடுங்கள். நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் புத்திசாலியாக வளர இந்த வழிபாடு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன். இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மற்றொரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி.